ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசோ டெய்லர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மேட்டு தைக்கிற வீடியோ தான். இது வந்து வேஸ்ட்டு கிளாத்து எல்லா டெய்லர்ஸும் வச்சுருப்போம். அந்த மாதிரி எக்ஸஸ் கிளாத்து அந்த மாதிரி நிறைய இருக்கும். எப்படி தைக்கிறது, அதாவது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து முதல்ல பட்டிக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். பட்டிக்கு போகவும் எக்ஸஸாக நிறைய கிளாத் இருந்தது. அந்த மாதிரி வந்து இருக்கும்போது அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வந்து இந்த கிளாத்தெல்லாம் வந்து நம்ம அப்புறம் இப்படி மேட்டு தைக்கலாம் அப்படின்ட்டு தான் ஃபுல்லுமே மேட்டை அந்த மாதிரி தைச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என் வீட்டுக்கு தேவையான இது வந்து நானே இது பண்ணிக்குவேன். கடையிலேருந்து காசு கொடுத்து வாங்க மாட்டேன். இந்த மேட்டு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா பிரிஞ்சு போகாது. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால பிரிஞ்சு போகாது. அடுத்து நீட்டாகவும் இருக்கும். அதே சமயம் ஈஸி டு வாஷ் கூட. வாஷிங் மிஷின்னாலும் சரி, ஹேண்ட் வாஷ்னாலும் சரி, ரொம்ப ஈஸியாகவே வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. சுடிதார் தைச்சிட்டு அந்த சைடில் வரல எக்ஸஸ் கிளாத்து அதை அப்படியே ரெண்டாக மடித்து சென்டராக ஒரு தையல் மட்டும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். அந்த ஸ்டிச் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக கண்டினியூஸாக அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வச்சு போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் எந்த அளவுமே எடுக்க கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு அப்படியே அந்த சாக்கு அளவுக்கு அப்படியே தைச்சிருக்கேன். இந்த சாக்குமே வந்து யூஸ் பண்ண முடியாது. எப்படின்னா கிழிஞ்சிருச்சு. ஸோ அரிசி வாங்குறதுக்கோ மற்றபடி ஏதாவது பர்ச்சேஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்னாலுமே ஓட்டச்சாக்கு விழுந்துடும். அதனால் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன கிளாத்து மிச்சம் கிடக்கோ, ஆனால் இது வரைக்கும் நான் எந்த துணியும் தூரவே போட மாட்டேன். இருக்கிற துணிக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைனை நானாக ரெடி பண்ணிக்கிடுவேன். அந்த மாதிரி தான். இதில் டிசைனுன்னெலாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு சும்மா கோடாக இருக்கும், அவ்வளோதான். அது நம்ம தைச்சது அப்படின்றது தெரியும். பட் ஆனால் நீட்டாக இருக்கும். நமக்கும் நம்ம கையால் ஒன்று செஞ்சு வச்ச மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். அழகாக நம்ம வந்து அந்த துணியை வேஸ்ட்டாக தூர தான் போடுவோம். வேண்டாம் அப்படின்னா தேவைக்கு மீறி நம்ம எவ்வளோ துணி தான் வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது வேண்டான்னு தானே போடுவோம். வேண்டான்னு போடுற துணியை வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இப்போ வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாமல் தூர போட்டுட்டு அப்படிலாம் இருப்பீங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து நம்ம இந்த துணியை யூஸ் பண்ணுறது. பட் நான் அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறதுனா, அந்த துணியை யூஸ் பண்ணுறதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, காசு மிச்சம் பண்ணுறது. இந்த மேட்டு அந்த சாக்கை தூர தான் போடுவீங்க. அந்த சாக்கை கிழிஞ்சு போய்ட்டுன்னு சொல்லி தூர தான் போடுவோம். அது வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த சாக்கும் ஒரே சமயத்தில் நமக்கு யூஸ் ஆயிடுச்சு. சேம் டைம் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இது வேஸ்ட்டு துணியும் யூஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான். இது வந்து கொஞ்சம் பேர் கஞ்சோன்னு கூட நினைப்பீங்க, கொஞ்சம் பேர் சிக்கனம்னு நினைப்பீங்க. அது உங்களுடைய இதை பொறுத்தது. எனக்கு இது வந்து வழக்கம். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி கிழிஞ்ச சாக்கெல்லாம் இருந்தால் தூர போடாமல் எடுத்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி இந்த லைனிங் கிளாத்தையும் தூர போடாமல் எடுத்து வச்சுருப்பேன். தண்ணி நல்லா உரியும். நம்ம ஒரு வாட்டி துவைக்கிற வரைக்கும் தான் தண்ணி உரியறது கஷ்டம். அடுத்தடுத்து துவைச்சிட்டோன்னா நல்லா தண்ணி உரியும். துவைச்சா அழுக்கும் நீட்டாக போயிடும். நம்ம புது மேட் மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நான் எப்போவுமே வந்து நான் இந்த மாதிரி தான் மேட்டை வந்து தைச்சி யூஸ் பண்ணுறது. எங்கள் வீட்டில் ஒரு மேட்டு வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் வந்து உழைச்சது. துவைச்சி நான் பாட்டுக்கு போட்டே இருப்பேன். அப்புறம் வந்து அந்த லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் பிஞ்சிருச்சு. அதனால தான் நான் வந்து தூர போட்டேன். அது வரைக்கும் தூர போடாமல் தான் நான் வந்து வச்சுருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக தான் தூர போட்டேன். இந்த குறுக்க போடுற தையல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நான் நல்லா இருக்குன்றதுக்காண்டி போட்டேன். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. சும்மா இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் போட்டேன். இதை வந்து நான் எப்போ பண்ணுவேன்னா, இந்த பாபின் நூலெல்லாம் காலி பண்ணணும்னு நினைப்போம்ல, நிறைய பாபின் நூல் சுற்றி போட்டிருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் அந்த நூலை பிரித்து தூர போடவும் முடியாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நான் இந்த மாதிரி வேலைகள் பார்த்துக்குவேன். நீங்கள் வந்து எப்படி பாபின் நூலை காலி பண்ணி ரெடி பண்ணி வைப்பீங்க அப்படின்றதையுமே வந்து சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து எதுக்காக அப்படின்ட்டுனா, எனக்கு இது ஒரு வகையை யூஸாக இருக்கும். அதனால தான். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராவது இந்த மாதிரி என்னைய மாதிரி தைச்சி போட்டிருக்கீங்களா, முன்னாடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களான்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். என்னைய மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்றதையுமே. இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி கிளாத்தை வந்து நிறைய கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை ஒரு சேலாக கூட எடுத்து பண்ணலாம். எப்படி வெளியில் வந்து ஒரு அமௌண்ட்டு கிடைக்குது மேட்டு வந்து, அதை விட நம்ம 10 ரூபா கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது
நல்ல இது இருக்கும். அவங்க கடையில் கொடுக்கறது கூட நமக்கு வந்து சீக்கிரம் நூல்லாம் அற்று போயிடும். நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து நூல்லாம் அப்படி அற்றே போகாது. ரொம்ப நீட்டாக இருக்கும். நூலும் அற்று போகாமல் நல்லா மெயின்டெனன்ஸும் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இது தோணுச்சு இல்லை பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். யாருனாலுமே இது பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறது வந்து தப்பு கிடையாது இல்லையா? அதனால தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாருக்காவது இது மாதிரி தேவைப்படுதுன்னா கூட அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது ஐடியாஸ் வேணும், நீங்கள் வேறு ஏதாவது வச்சுருப்பீங்க, இதை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கும் உங்களுக்கு. இல்லை ஐடியா இல்லாமல் கூட இருக்கலாம். ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. அப்படி ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து இது பண்ணுறேன். இது எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். லாஸ்ட்டாக நான் இதை தான் வந்து அதை சுற்றி துணியை வச்சு ஓரமாக ஒரு தையல் போட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தையல் போட்டு இதை மட்டும் முடிச்சுட்டு அப்படியே எங்கள் வீட்டு வாசலில் இது தான் நான் எப்போவுமே வழக்கமாக யூஸ் பண்ணுற மேட்டு. இதுக்கு முன்னாடி வேறு போட்டிருந்தேன். இது பிஞ்சிருச்சுன்றதுனால தான் இது வந்து நான் தைச்சேன். நான் எங்கள் வீட்டு வாசல்லையுமே போட்டுட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். யாரெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதாவது வேறு ஏதாவது இந்த மாதிரி கிளாத்தை வச்சு ஐடியா இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோஸ் யார் யாருக்கு பிடிச்சிருந்ததுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி திங்ஸை அப்படின்றதையுமே சொல்லுங்கள். பாபின் நூலை காலி பண்ணுறதுக்கு வேறு என்ன வழி வச்சுருப்பீங்கன்றதையும் சொல்லுங்கள். நான் வந்து நைட்டி மேலே அடிக்கிறது அந்த மாதிரி யூசேஜுக்கும் போட்டுருவேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது தேவைன்னா கூட நான் இப்படி பண்ணி இது பண்ணிக்குவேன். எங்கள் வீடு வந்து ஃப்ளோர்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.